ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இந்த விண்டோலாம் எதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன்? நான் பயங்கர காற்றடிக்க எனக்கு குளிர்ற மாதிரி இருக்கா தான் விண்டோலாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். எங்கள் விஸ்கிக்கு ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கா. கே செய்ய அவளுக்கு பால்கனியில் போகணுமா, எப்போ பால்கனியில் போய் உட்காருவாள், குளிர்தே சொல்லிட்டு மூடி வச்சிருந்தா அவள் வந்து எனக்கு சொரடின்னு நிற்கி. அவளுக்கு ஏதாவது கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. ஒரு ஆப்பிள் கொடுத்துடலாம். இல்லை ஆப்பிள்க்கா, வாங்க நம்ம டீயை குடிக்கலாம். உங்களுக்கு டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா? டீயை குடிச்சாச்சு. ஒரு சொட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு எனக்கு டீ பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்ற தோசைமா சுத்தமாக தீர்ந்து போச்சு. இதில் நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் ரவா போட்டு, கொஞ்சம் தயிர் போட்டு, கொஞ்சம் சோடாப்பு போட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சேன். நல்லா பொங்கி போச்சு பாருங்கள். நம்ம ரவை தோசை எப்படி வரும்னு பார்க்கலாம். சோடாப்பு போட்டு நம்ம மாவு இப்படி பொங்கி கீழே செஞ்சுது. அதுதான் பிளேட் ரவை தோசைக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா முருவலாக வரும். ஊற்றம் போது ஓடணும். கரண்டி வச்சு ஒரு இடு. தயிர் போட்டோன்னா நல்லா மனம் ஷேப் கரெக்டாக வர்ற இன்னும் எப்படி தெளித்து விட்டுடலாம். இப்போ சாயாவை கொஞ்சம் மைக்ரோவில் சூடு 10 செகண்ட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாயாவும்